ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்கு யார் வந்தாலும் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போல்லாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வந்தாலும் சரிங்க, புதிதாக வந்தாங்கனாலும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. இது தெரிஞ்சால் நீங்கள் இதை செய்யாமல் விட மாட்டீங்க, சரிங்களா? ஏன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான், சரிங்களா? தண்ணீர் இருக்கு இல்லைங்களா? தண்ணீரை சாதாரணமாக நினச்சக்கூடாதுங்க. மனிதர்களின் மனநிலை மாற்றம் அற்புதமான சக்தி இருக்குது அப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதனால தான் வந்த உடனே அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் கோபதாபமாக கூட வந்திருக்கலாம், வெறுப்புணர்ச்சியையும் வீட்டுக்கு வந்திருக்கலாம். அதை மாற்றுறதுக்கு அந்த தண்ணிக்கு ஆற்றல் இருக்குங்க. அப்புறம் எதாலும் சண்டை போட்டுட்டு சண்டை சச்சரவுலாம் இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது சில பேர் விளக்கேற்கிறதுக்கு வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க? முதல்ல தண்ணி குடிங்க, அப்புறமே பேசலாம் அப்படின்னு தான் கூறுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, சண்டையிடுற நபர் இருக்காங்களா, தண்ணீர் குடித்ததும் அவங்களுடைய பேச்சிலேயே ஒரு வித சாந்தம் வந்துடும். அதனால தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில் தான் வீட்டுக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சாங்க. எதுவாக இருந்தாலும் அவருங்க நல்ல எண்ணத்தில் வரலாம், இல்லை கெட்ட தாக்கம் கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். கண் திருஷ்டி பாதிக்காது. அதனால அவங்க அந்த தண்ணீர் குடித்தாங்கன்னா என்ன பண்ணும், எந்த கெட்ட தாக்கமும் இல்லத்தை பாதிக்காதுங்க. அதனால தான். அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் காலம், அதனால் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். ஆனால் தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த காரணமும் இருக்குது. அவங்க வரும்போதே ஒரு இதோட வரலாம், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கோபத்தில் வரவங்க கூட தண்ணி குடித்தாங்கன்னா அந்த மனநிலை மாறிடும். அதே போல் இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க, சாந்தமாயிடுவாங்க. அதனால தான் கண்டிப்பாக இந்த பழக்கத்தை இப்போ இருக்க குழந்தைங்களுக்கும் பழக்கி விடுங்க. யார் வந்தாலும் தண்ணி கொடுக்கணும். அதுக்கு தெரியாத நபர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், தெரிஞ்ச நபர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதை அவங்களும் பின்பற்றணும். வெளியிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப டயர்டாக அந்த வெயில் காலத்தில் தண்ணி கொடுத்தா பெரிய விஷயங்க. அதுக்கப்புறம் சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய திருஷ்டி இது எல்லாமே எதிர்மறையான இதெல்லாம் போயிடும். அதனால் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. இது கண்டிப்பாக. அதனால தான் அந்த காலத்துலலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக இல்லைங்க, பெரியவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் செஞ்சுருக்காங்க. நாம் தான் அதை பயன்படுத்திக்கணுங்க.